நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிதழை தலைப்பில் இந்த வாரத்திலுமாக நாம் ஒரு குறிஞ்சியை தியானிக்க இருக்கிறோம். எனவே இந்த குறிஞ்சிதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் பகைவருக்கு அன்பு செலுத்துங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் வைத்து பிசாசை ஆண்டவர் அன்பு செய்தாரா, பிசாசை தேவன் அன்பு செய்தாரா என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிப்போம். மத்தேயு செய்தி 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களாகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களாகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். வார்த்தைகளை வைத்து தேவனுக்கும் நமக்கும் சத்துருவாக இருப்பது பிசாசு. பிசாசை நாம் அன்பு செய்கிறோமா, அல்லது இயேசு பிசாசை அன்பு செய்தாரா? பிசாசுக்கு மன்னிப்பு உண்டா, ஏன் மன்னிப்பு கிடையாது? இதையெல்லாம் பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். பிசாசுக்கு மன்னிப்பு கிடையாது என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்வோம். பாவம் செய்தான், பிசாசும் பாவம் செய்தது. ஆனால் மனிதனுக்கு மன்னிப்புக்கென்று ஆண்டவர் இறங்கி மனுக்குறி எடுத்து வந்தார். சிலுவையில் அறையப்பட்டு நம் பாவங்களை கழுவி நம்ம பரிசுத்தமாக்கி நம்மளெல்லாம் மீண்டும் பரலோகத்துக்கு அழைத்து செல்ல இருக்கிறார். ஆனால் பரலோகத்தில் இருந்த தூதன் பாவம் செய்தவன் அவனை ஆண்டவர் மன்னிக்கவில்லை, அவனும் மன்னிப்பு கேட்கவில்லை, ஆதாமும் மன்னிப்பு கேட்கவில்லை. என்ன வித்தியாசம் இதில் இருக்கிறது என்று இன்றைக்கு நாம் தியானிப்போம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, முதலில் தேவதூதர்களை அவர் படைத்த பொழுது நாம் எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவைகளில் பொன்னான ஆடைகளை உருவி ஞானம் நிறைந்தவர்களாக எல்லாவற்றையும் திருக்கக்கூடிய ஞானம் மாற்றுவதாக வசனத்தை வாசிப்போம். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அளவுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன், பத்மராகும் புஷ்பராகும் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநிலம் மரகதம் மாணிக்கு முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாதஸ்வரமும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும் தேவனுடைய பரிசுத்த பருவத்திலே உன்னை வைத்தேன். அக்கினிமயமான நாட்களின் நடுவே நீ உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னை அநியாயம் பிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். எனவே எங்கள் தேவதர்களுக்கு என்ன மகிமை கொடுக்கப்பட்டது, என்ன மாட்சிமை கொடுக்கப்பட்டது என்பது தெளிவாக சொல்லுகிறது. சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே இந்த ஞானம் கொடுக்கப்பட்டது, அந்த அறிவு கொடுக்கப்பட்டது, அந்த அழகு கொடுக்கப்பட்டது, என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்கள் புலப்படுது. அவைகளெல்லாம் கற்றுக்கொண்டு வரவில்லை, அறிவு வளர்ந்து அதை அறிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய மாட்சிமையில் நேராக நிறுத்தப்பட்டவர்கள், தேவனுடைய மகிமையை நேராக பார்த்தவர்கள், தேவனுடைய மகிமையின் ஆழத்தையும் அவருடைய விசாலத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் கண் முன்னால் நின்று பார்த்து கொண்டிருந்தவர்கள், தேவனை ஆராதனை செய்து கொண்டிருந்தவர்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, கோடானு கோடி வருஷங்களாக தேவனை ஆராதனை செய்து கொண்டிருந்தவர்கள். மனிதர்களைப் போல சின்ன குழந்தைய ஆதாம் இருந்து சிருஷ்டிக்கப்பட்டார். தேவன் என்று ஒருவர் இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் மட்டும்தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு வெளி உலகம் தெரியாது. மிருகங்களை கூட்டிக் கொண்டது இதுதான் இந்த மிருகம் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த அளவு அறிவு ஆதாம் எவரிடத்தில் கிடையாது. ஆனால் லூசிபருக்கோ அப்படி அல்ல, அவன் எல்லாவற்றையும் அறிந்திருந்தான். அப்படிப்பட்ட ஞானத்தோடு தான் அவர் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆதாம் அதனால ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டாவது, மனிதனை பாவம் செய்ய பிசாசு தூண்டினான். அங்கே லூசிபரை பாவம் செய்ய யாரும் தூண்டவில்லை. தன் சொந்த சுய விருப்பத்தினாலே அவன் அதை செய்தான். இங்கே தூண்டுதலினால் செய்தார்கள், அங்கே சுய விருப்பத்தில் செய்தார். 3வது, மனிதன் தேவ சாயலாக படைக்கப்பட்டவன். லூசிபர் தேவ சாயலாக படைக்கப்பட்டவன் கிடையாது. எனவே தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் மீண்டும் தேவ சாயலுக்கு உள்ளாக வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் அவன் தேவன் சாயலாக உண்டாக்கப்படவில்லை. மனிதனும் மன்னிப்பு கேட்கவில்லை, பிசாசும் மன்னிப்பு கேட்கவில்லை. மனிதனுக்கு தெரியாத ஒரு காரியம், ஆனால் பிசாசுக்கு அது தெரியும். என்ன நடக்க போறது என்று தெரியும். அவன் தன்னை தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொண்டான். அதற்கு மேலாக நான் இருப்பேன் என்று பெருமை கொண்டான். பெருமை என்பது ஒரு பெரிய பாவம். நாம் நினைக்கிறோம் கொலை, கொள்ளை, பொய்யானை இடுதல், விபச்சாரம் இவரெல்லாம் பெரிய பாவங்கள், கொடிய பாவங்கள் என்று. ஆனால் பாவத்திலெல்லாம் பெரிய பாவம் பெருமை. இன்னைக்கு நம்மிடத்தில் அந்த பிசாசுகள் எடுத்த அந்த பெருமைகள் அதிகமாக இருக்கிறது. லூசிபர் என்று அழைக்கப்பட்ட அவன் ஆங்கிலத்தில் மார்னிங் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட லூசிபர் என்பது ஒரு லத்தீன் வார்த்தை. தமிழில் விடிவெள்ளி என்று அழைக்கப்படும் ஒரு வார்த்தை. பலருக்கு விடிவெள்ளி என்றால் என்னவென்றே தெரியாது. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் பலருக்கு அதை பல இடங்களில் பயன்படுத்துகிறார்கள், தவறான இடத்தில் பயன்படுத்துகிறார்கள்.
எனவே இப்படிப்பட்டவனுக்கு மன்னிப்பு ஏன் இல்லை என்றால் அவன் எல்லாவற்றையும் சகலத்தையும் அறிந்திருந்தவன். மனிதனைப் போல அறியாமல் இல்லவில்லை. அவன் தூண்டிவிடப்படவில்லை. மனிதன் தூண்டிவிடப்பட்டான். மனிதன் தேவசாயலாக படைக்கப்பட்டான். அவன் தேவசாயலாக படைக்கப்படவில்லை. எனவே இவையெல்லாம் மனதில் வைத்து அவன் ஏறின பிறகும் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியும். அவனுக்கு தெரிந்திருந்தும் மனிதனுக்கு அதெல்லாம் தெரியாது. பாவம் செஞ்சுட்டு என்ன நடக்கும் இதெல்லாம் தெரியாது. ஆனால் அவனுக்கு எல்லாம் தெரிந்திருந்தது. தெரிந்திருந்தும் அவன் மனம் மாற்றமடையவில்லை. ஆனால் பிற்காலத்து மனிதர்களாகி நாம் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் வருவதற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் லூசிபருக்கும் கோத்திரங்களுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பே, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கவே இல்லை. இப்போ இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுவதற்கு பின் லூசிபர் பரலோகத்துக்கு சென்று கொண்டிருந்தான். யோபுவின் காலத்திலே தேவ சன்னிதானத்தில் அவன் போய் நின்று பார்த்து கொண்டு எப்படியெல்லாம் யோபுவை சித்திரை செய்யலாம் நாம் பார்த்தனைய ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆமாம் ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்துகிறார் என்று மகிழ்ச்சி அடையவில்லை. அவன் எப்படியாவது யோபு ஆண்டவர் பக்கம் திரும்பொழுது வஞ்சிக்கிற எண்ணங்கள் அவனுக்குள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். தேவனிடத்திலே நேராக பேசுகின்ற ஒரு ஆற்றலை கூட ஆண்டவர் கொடுத்திருந்தார் அந்த நாட்களிலே. அதையும் கூட அவன் என்ன பண்ணவில்லை, எடுத்து பயன்படுத்தவில்லை. ஒருவேளை அவன் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பியதால் ஆண்டவர் என்ன செய்திருப்பாரோ நமக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் அவனுக்குள் கண்டிப்பாக இருந்திருக்காது என்று நாம் விசுவசித்து நம்பலாம். அடுத்ததாக தேவ பிரசன்னத்தை அவன் நேரில் பார்த்தவன். ஆனால் மனிதர்களாக நாம் தேவ பிரசன்னத்தை நேரில் பார்த்ததில்லை. விசுவாசத்தினாலே நாம் வைத்திருக்க பக்தி வைராத்தினாலே தேவனுடைய மகிமை இறங்குகிறது, தேவனுடைய பிரசனம் இருக்கிறது என்று அறிந்து நாம் தேவனை ஆராதனை செய்தோம். ஆனால் அவன் அப்படி இல்லை. மாட்சிமையோடு மகிமையோடு அங்கே பிரகாசமுள்ள தேவனுக்கு முன்னாலே பொன் கற்களுக்கு நடுவே அவன் உலாவிக் கொண்டதை தேவனை ஆராதனை செய்து கொண்டிருந்தவன். எனவே தான் ஆண்டவர் அவனுக்கு மன்னிப்பு அருளவும் இல்லை, அவனுக்கு மன்னிப்பு கொடுக்க அவர் எந்த வாய்ப்பையும் கொடுக்கவும் இல்லை, அவனும் எந்த வாய்ப்பையும் அந்த இடம் எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானலே இந்த நாளுமாக தெளிவாக அறிந்து கொண்டு அப்படி மன்னிக்கப்படாத அவன்தான் என்ன செய்தான், இயேசுவை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று ஏரோதின் மூலமாக திட்டமிட்டான். பின்பு அவரை சோதித்து ராஜ்யங்களெல்லாம் கொடுத்து விடுவேன், என் காலில் விழுந்து வணங்கிடுங்க, இந்த ராஜ்யத்தெல்லாம் நீங்க வச்சுங்க, சிலுவையிலெல்லாம் நீங்க போக வேண்டாம், பாடுகள்லாம் பட வேண்டாம்னுதான் அவரை ஏமாற்ற பார்த்தான். கடைசியாக சிலுவிலே வைத்து அவரை அறைந்து கொன்று நிம்மதியாக இருப்ப நினைத்தான். ஆனால் 3ஆம் நாள் அவன் தலையை நெசிக்க ஒரு உயிர்த்திருந்தார். இனிமேல் அவன் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. வேதத்தில் கொடுக்கப்பட்டது போல அவனுடைய தலை நெசுக்கப்பட்டு அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டு வைத்திருக்கிறான். நீதி நியாயத்திற்காக வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாதாளத்தில் ஏறி இறங்கியவர்கள் தூதர்கள் ஒரு சில பேர் இருக்கலாம். அவர்கள்தான் இன்றைய உலகத்தில் சுற்றி தெரிந்து கொண்டு இருப்பவர்கள். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த லூசிபரையும் அதன் காரியங்களை பற்றி இந்த நாளுமாக ஏன் ஆண்டவர் அவனை மன்னிக்கவில்லை, ஏன் மனிதர்களை மன்னித்தார் என்பதை பற்றி அறிய ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு குறுஞ்செய்தியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி.